இந்த கர்மாவை ஒன்றும் இல்லாமல் செய்யணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கும் ஒவ்வொரு செயலையும் இது நல்லது இது கெட்டது என்று தீர்ப்பு வழங்காமல் ஒவ்வொன்றையுமே நிகழ்வாக பார்க்க தொடங்கும் போது, அடுத்தது உங்களை மற்றவர்கள் பாராட்டும் போது உங்களை பெரியவனாகவும், உங்களை பழி சுமத்தும் போது சிறியவனாகவும் பார்க்க தொடங்காமல் அதை கடந்து உங்களை பார்க்க தொடங்கும் போது, அடுத்தது உங்களுக்கு பிடித்ததை பற்று இல்லாமலும் பிடிக்காததை தள்ளி விடாமலும் இரண்டையும் ஒரே விழிப்போடு பார்க்க தொடங்கும் போது, அடுத்தது இது வேணும் இது வேண்டாம் என்று உங்கள் மனம் உருவாக்கும் அந்த எதிர்ப்பும் பற்றும் தளரத் தொடங்கும் போது உங்களுடைய கர்மாவின் சுழற்சி தளரத் தொடங்கும் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி வெற்றி அடையும் போது பாராட்டினாலும் சரி, தோல்வி அடையும் போது உங்களை குறை கூறினாலும் சரி, இரண்டையும் கடந்து இரண்டும் நிலையானது அல்ல என்று உணரத் தொடங்கும் போதும் உங்களுடைய கர்மா அங்கு தளரத் தொடங்கும் அப்படிங்கிறது சரியாக தெரிஞ்சுக்குங்க. இதுதான் கர்மாவை உடைக்கும் ஞானம். அதாவது நீங்கள் வாழ்க்கையை மாற்ற தேவையில்லை. இதற்காக வாழ்க்கை என்னுடைய விருப்பத்தின்படி இப்படி தான் நடக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை விட்டால் போதும். அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய நல்லா அன்பு செலுத்தி அன்போடு வளர்க்குறா, பாதுகாக்கிறா, அங்கே வழி காட்டுறா. ஆனால் அந்த குழந்தை பெரியவனாகி வளர்ந்து தான் யார் தன்னை உணரணும் அப்படின்னு தன்னை உணர்வதற்கான பாதையில் போகும்போது அந்த தாய் அங்கே கட்டுப்படுத்த மாட்டாள். நான் சொல்வதை தான் கேட்கணும், நான் சொல்கிற வழியில் தான் போகணும் என்று கட்டுப்படுத்த மாட்டாள். ஆனால் அதற்காக அன்பு இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அன்பு குறையாது, அங்கு பற்று குறைந்து இருக்கும். அதுபோல் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய செயலில் முழுமை இருக்க வேண்டும், முடிவில் பற்றின்மை இருக்க வேண்டும், நிகழ்வில் தெளிவு இருக்க வேண்டும், உங்களுடைய மனதில் பிடிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அந்த வாழ்க்கையோடு இணைந்து போவீங்க. எந்த ஓட்டத்திற்கும் நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுடைய அமைதியை நீங்கள் இழக்க மாட்டீங்க. அதாவது எல்லா செயலும் செய்வீங்க, ஆனால் அதை மனதில் சுமையாக சுமக்க மாட்டீங்க. இதுதான் கர்மாவை உருவாக்காமல் வாழும் ஞானம். அதாவது இந்த பாதை தான் உங்களை அம்மாவிடம் அழைத்து வரும் அருட்பாதை அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க.